ரிஷபராசிக்காரங்க படிக்கிற குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, இந்த ஒரு 15 நாள் சாமிக்கு விட்டுறலாம். அதனால அரை பரீட்சை, முழு பரீட்சை, பரீட்சை மார்க் பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். சரியா? ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. என் நம்பர் கீழ இருக்கும். பேசிக்க சொல்லுங்க. அதனால நீங்க ஒண்ணும் பெருசா ஒரி பண்ண வேணாம். ரிஷபராசிக்கார குழந்தைகள் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படி மந்தமா, இல்ல கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகள். கொஞ்சம் கோல்டு, ஃபீவரு, சளி இதில மாட்டிக்கக்கூடிய ஏன்னா புதனுடைய அமைப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கிறனால, புதன் எல்லாம் குழந்தைகளை குறிக்கும். அப்போ கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகள், ரிஷபராசிக்காரங் புள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை வரும். கொஞ்சம் 10வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்கள உட்டுருங்க. அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைங்க ஓரளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகளை மிஸ்டர் சனி குடுப்பார். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்கும். நெறைய பேருக்கு இந்த தடவ திருமணம் குறித்த ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படும். வீட்ல இந்த தடவ ஜாதகத்த தூக்குவோமா? தை மாசம் ஆரம்பிச்சுருச்சு. எத்தன நாள் தான் ஆகுது? உன்ன பேசாமயே இருக்கன்ற மாரி திருமணம் குறித்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பிளஸ் நடக்க போகுது. ஜாலியா இருக்க வேண்டியதுதான். புது மணமகன், புது மணமகள் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவ இனிதே கூடி வருகிறது. 9ஆம் இடத்தில் இத்தன கிரகங்களுடைய சேர்க்கை சூப்பரா இருக்கு. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது 7க்கு 2 தாங்க. திருமண பந்தத்திற்குள் தள்ளி விடுறது தான். ஸோ ஆரம்பிக்கும்போதே ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் குறித்த ஒரு மிகப்பெரிய நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஸோ நெறைய பேருக்கு திருமணம், காதல், கல்யாணம் எல்லாம் நடக்கும்.